இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் மூன்றாம் உலகப் போராக வெடிக்குமா என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அடுத்த திட்டம் தொடர்பில் நிபுணர்கள் பலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவில் ஈரான் மீது 300க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் அந்த தாக்குதல் நிகழ்த்தியது. எனினும் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா உதவியுடன் இஸ்ரேல் அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை ஈரானில் உள்ள நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் உள்ளது. அதாவது குறித்த நகரில் அணுமின் நிலையங்கள் காணப்படுகின்றமையால் ஈரானின் அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் நடத்திய ஒரு ஒத்திகையாக அது இருக்கலாம் என கருதப்படுகின்றது. அந்த வகையில் இஸ்ரேல் ஈரானுடைய அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துமானால் அது பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதுடன் அணு ஆயுத போராக கூட வெடிக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஈரான் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடாமல் தனது ஆதரவாளர்களான ஆயுத குழுக்கள் மூலம் பயங்கர தாக்குதலில் ஈடுபடலாம் எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஈரானுக்கு பாலஸ்தீனத்தின் ஹமாஸ், லெபனானின் ஹிஸ்புல்லா, யெமன் ஹவுதிகள் மற்றும் ஈராக்கில் உள்ள சில குழுக்கள் என பல ஆயுத குழுக்களின் ஆதரவு உள்ளது. எனவே அந்த குழுக்களுக்கு இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய போர் வெடித்தது. அது மூன்றாம் உலக போராகவும் மாற வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் யூகிக்கின்றார்கள். மேலும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு காசாவில் இஸ்ரேலுடன் இரண்டாவது பயங்கர மோதலுக்கு தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கச்சா எண்ணெய் விலைக்கும் தங்கம் விலைக்கும் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளிவரும் நிலையில் இஸ்ரேல் எடுக்கும் முடிவு ஈரானை மட்டுமல்ல உலக நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்கா தளத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை ஈராக் பாதுகாப்பு படையினர் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடமேற்கு சிரியாவில் உள்ள ஒரு தளத்தில் அமெரிக்க படைகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க அதன் படைகள் பரந்த பகுதி முழுவதும் தேடுதல்களை நடத்தி வருவதாக ஈராக் பாதுகாப்பு ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ராக்கெட்டுகளுக்கான ஏவுதளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு படைகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.